பாரேன். ஏதுடா இவ்வளோ காசு? நீ நினைக்கிற மாதிரி இது ஒரிஜினல் நோட்டு கிடையாது, எல்லாம் கள்ள நோட்டு. இதை வச்சுட்டு மக்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். ஆனா நம்ம மாட்டிக்க மாட்டோம். மாட்டிக்க மாட்டோம். நம்ம கொடுத்தது கள்ள நோட்டுன்னு கண்டுபிடிக்கவே டைம் ஆகும். ஸோ மாட்டிக்கலாம் வாய்ப்பே இல்லை. அது சரி, எப்படி ஏமாத்த போறோம்? சில்லறை கேட்குற மாதிரி கேட்டு அவங்கள்ட்டேருந்து ஒரிஜினல் நோட்டை நம்ம வாங்கிக்கலாம். சூப்பர்டா, நம்ம சீக்கிரமாவே பணக்காரங்களாயிடலாம். சரி, இப்போ யாரை ஏமாத்துறது? அங்கே பாரு, அங்கே நிற்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் கேளு. ஓகேவா? அதுவும் நீ கேட்டாதான் அவங்களுக்கு சந்தேகம் வராது. புரியுதா? நம்ம மொத்தமாக கேட்க வேணாம். இப்போதைக்கு 1000 ரூபா மட்டும் கொடுக்குறேன், இதை மட்டும் சேஞ்ச் பார்த்துக்குவான். சரி சரி. ஆட்டோ போட்டு எவ்வளோ நேரம்? இன்னும் ஏன் வரல? 5 minutesல வந்துடும். சார், ஒரு 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? கொஞ்சம் எமர்ஜென்சி சார். 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லைம்மா. ஷான், என்கிட்ட இருக்கு, ஒரு நிமிஷமா. ஒரு நிமிஷம் இரு, அந்த நோட்டை கொடுங்க. இது ஒரிஜினல். நாங்கள் எப்படி நம்புறது? ஒரிஜினல் தாங்க. என்னை பார்த்தா என்ன கள்ள நோட்டை அடிக்கிறவங்க மாதிரியா தெரியுது? நினச்சேன். மாட்டினியா? சார் 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 ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். இது என்னோட பிளானே இல்லை சார், அவன் தான் சார். ஐயோ ஐயோ, தப்புச்சுடுறா. அவன் ஓடிட்டான். அடி பாவி, உன்னை நல்லவன் நினைச்சு உனக்கு போய் சில்லறை கொடுத்தேன் பாரு. உன் மேலேயும் தான் தப்பு இருக்கு. அவங்க தான் 1000 500க்கு சில்லறை கேட்குறாங்கன்னா நீயும் நல்ல நோட்டா இல்லையான்னு பார்த்து கொடுக்க மாட்டியா? ஏய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு? நீ திருடிட்டு போகிறதுக்கா? உனக்கு என்ன வயசாச்சு? இந்த விஷயத்த பண்ணி மாட்டியிருந்தா என்னதுக்கு ஜெயிலுக்கு போயிருந்தா உன் வாழ்க்கையே போயிருக்கும். சார் சாரி சார், மன்னிச்சிருங்க சார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஷான், இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம். இனி இப்படி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சார் சத்தியமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். இந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட 500 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்டா அது நல்ல நோட்டு தானான்னு பார்த்துட்டு சில்லறை கொடுங்க. ஜாக்கிரதையா இருங்க. என்ன மருமக அர்ஜென்ட்டா 30,000 ரூபாய் பணம் வேணும் கேட்டிருக்கான். என்னன்னு தெரியலையே. சரி அனுப்போ. தம்பி சொல்லுங்கப்பா. கையில் காசு எதுவும் இல்லையாப்பா? ஏதாச்சும் தேவைன்னா அப்பாட்ட கேளுப்பா. இருக்குப்பா. ஏன் இப்படி திடீர்னு கேட்குறீங்க? மலர் மத்தியானம் அர்ஜென்ட்டாக 30,000 ரூபாய் பணம் வேணும்ட்டு மெசேஜ் அனுப்பினாப்பா. 30,000மா? அப்படி அவளுக்கு எந்த செலவும் இல்லையே. அப்படியே அவளுக்கு காசு வேணாலும் ஏன்னா தானே கேட்டிருப்பா. உங்கள்கிட்ட கேட்டாலுமே நீ இல்லைன்னு சொன்னாமே, அதான் என்கிட்ட கேட்டா. அதான்பா உனக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு நான் கேட்டேன்பா. அப்பா, அவன் ஏன்ட்ல உனக்கு காசு கேட்கலப்பா. என்னப்பா சொல்கிறேன்? என்னாச்சு? மலர், அப்பாட்ட காசு எதுவும் கேட்டிருந்தியா? ஏன்ட்ட வேற காசு கேட்டு நான் இல்லைன்னு சொன்னேன்னு வேற அப்பாட்ட சொல்லியிருக்கேன். எது, நான் மாமா கிட்ட பணம் கேட்டேனா? நான் எதுவும் கேட்கலங்க. அப்படியே எனக்கு பணம் வேணாலும் நான் உங்ககிட்ட தான் கேட்க போறேன். நான் ஏன் மாமா கிட்ட கேட்க போறேன்? மாடி, நீ தானேமா அர்ஜென்ட்டாக 30,000 ரூபாய் பணம் வேணும் மதியானம் மெசேஜ் அனுப்பினேன். என்ன மாமா சொல்றீங்க? நான் இல்ல மாமா, அது நீதாம்மா. மாமா, இந்த மெசேஜ் நான் அனுப்பல. மலர், என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த டைம்ல தான் நான் மீட்டிங்ல இருந்தேன். ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நீங்க கூட கால் பண்ணி சொன்னீங்களே. அப்பா ஆமாப்பா. இந்த மெசேஜ் முதல்ல உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன மருமகிட்டேருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்கு.
என்ன மருமக அர்ஜென்ட்டாக 30,000 ரூபாய் பணம் வேணும் கேட்டிருக்கான். என்னன்னு தெரியலையே. சரி அனுப்போ. ஆ அப்பா இது கண்டிப்பா ஸ்கேமா தான்ப்பா இருக்கும். ஐயோ என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குப்பா. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க நம்பர்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ஒரு லிங்க் எடுப்பாங்க. தெரிஞ்சவங்க தான் அனுப்புகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. நம்மளும் தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி அவங்களுக்கு பணத்தை அனுப்புவோம். ஆனால் அந்த பணம் அவங்களுக்கு போகாதுப்பா, ஹேக்கர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். என்னங்க, யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து நம்ம பணத்தை எடுப்பானா? இதுக்கு வேற வழியே இல்லையாப்பா? இல்லைப்பா, நம்ம தான் முன்னாடி எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி என் ஃபோன் ஹேக் ஆகிடுச்சு, என் நம்பர்லேருந்து யார் மெசேஜ் பண்ணி பணம் கேட்டாலும் அனுப்பாதீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வைங்க. அப்புறம் ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்து போட்டுருங்க. சரிப்பா, நம்ம இப்போவே போய் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். வாங்கப்பா போகலாம்ப்பா. வாப்பா. மெதுவா மாமா. மாமா, நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது சூடா சமைச்சு எடுத்துட்டு வரேன். அர்ஜுன், நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, நீங்கள் எதுப்பா மன்னிப்புலாம் கேட்குறீங்க? ஆமா மாமா, இப்போ என்ன ஆச்சுன்னு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நில்லுடா. யாரை கட்சியோட இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த? என் பேச்சை கேட்காம இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். அப்போ என் பேச்சுக்கு என்ன மரியாதை? அப்படிலாம் இல்லைப்பா. நிறுத்துறா. இனிமே நீ என் அப்பான்னு கூப்பிடாத. சொந்தக்காரங்க முன்னாடியில் நான் எப்படி தலை காட்டுவேன்? இவளை என் மருமகள் சொல்றியா? மாமா, உங்க விருப்பத்தை மீறி நாங்க கல்யாணம் பண்ணணும்ன்றது எங்க நோக்கம் இல்ல. யாருக்கு யாரடி மாமா? நீ யாரு, எந்த ஊரு, உன் ஜாதகம் என்ன எதுவுமே தெரியாம என் பையனை வளைச்சு போட்டல. அப்பா, நான் தான்ப்பா அவளை லவ் பண்ணேன். என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. எப்போ உன் லைஃப்ல முக்கியமான முடிவை நீ எடுக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே நீ என் பேச்சை கேட்க மாட்டேன். எப்படியோ போ. இனிமே முகத்திலே முடிக்காத. நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ நான் ஏத்துக்கவே இல்லை. இத்தனை நாள் இந்த வீட்டில் நீங்க யாரோ நான் யாரோன்னு இருந்தோம். அப்பா விடுங்கப்பா. இல்லப்பா, நான் பார்த்துக்கிட்டா கூட இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருப்பேன்னு தெரியல. இந்த 1 வாரம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ மலர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துட்டாப்பா. நான் பெத்த பொண்ணு இருந்தா கூட இப்படி பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. அப்பா, நீங்கள் மற்ற அப்பா மாதிரி இருக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியும்ப்பா. ஆமா மாமா, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும் ஒரு நாள் நீங்க எங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு. அது மட்டும் இல்லாம நான் உங்களை பார்த்துக்காம வேற யார் மாமா பார்த்துப்பா? உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தான் என் அப்பாவா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் அப்பாவுக்கு நான் பண்ணாம வேற யார் மாமா செய்வா? மன்னிச்சிருமா. தெரிஞ்சோ தெரியாம இத்தனை நாள் நான் உன்னை காயப்படுத்திட்டேன். என் உடம்ப பார்த்தா இது 2 வருஷமோ 3 வருஷமோ தான். ஐயோ மாமா, என்ன மாமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பேசுறீங்க? மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்க பேர குழந்தைங்களோட நீங்க ஜாலியா விளையாடுவீங்க. இருங்க, நான் உங்களுக்கு சூடா ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். அப்பா, வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்பா கேக்குதா? வேலைக்கு போயிட்டு வரேன். எவ்வளவு நாளைக்கு தான்ப்பா என்கிட்ட பேசுற மாதிரி அவகிட்ட பேசிட்டு இருப்பேன்? சும்மா இருப்பா. மாமா, வெளியே தான் போறீங்க. அப்படி போகும்போது அந்த ஹெல்மெட் எடுத்துட்டு போங்க. ஹெல்மெட்லாம் எடுத்தாச்சுப்பா. ஐயோ மாமா, நாங்க ஒரு நிமிஷமா. நானும் 1 வாரமா பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் பேசிக்காம இருக்கிற அளவுக்கு அப்படி என்னமா சண்டை? மாமா, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு மாமா. உங்களுக்கே தெரியும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் என் கூட சிரிச்சே பேசினது இல்ல தெரியுமா? வேலை வேலைன்னு ஒரே வேலை டென்ஷன்லயே இருக்காரு. நானும் சண்டை போட்டு பார்த்துட்டேன், புரிஞ்சுக்கவே மாட்டாரு மாமா. நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நீங்களே அவர்கிட்ட கேளுங்க. இவ்வளவு நாள் நீ ஏமா என்கிட்ட சொல்லாம இருந்த? புரிஞ்சு பாருன்னு நானும் விட்டுட்டேன் மாமா.
தம்பி, சொல்லுங்கப்பா. உன் பொண்டாட்டிக்கிட்ட எப்போதாம்மா பேச போகிறேன்? பா அவள் கிடக்குறாப்பா. அவளை பார்த்தா பாவமாக இல்லையடா. இந்த 4 செவத்தை பார்த்துக்க தான் நீ கல்யாணம் பண்ணிட்டியா? பா இப்போ என்னப்பா பண்ண சொல்கிற? நான் வேலைக்கு போவேன்னா அவளை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பேனா? அப்படி சொல்லப்பா நான். அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. நீ டெய்லி வேலைக்கு போயிட்டு வர, ஆனால் அவகிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறேன். அதாம்மா அவள் சண்டை போடுறான். அவள் என்ன உன் சொத்தை எழுதி கேட்குற மாதிரி நீ சலிச்சுக்கிற? அவள் கூட கொஞ்சம் பேசு அப்பா. பேசுனாதாம்மா ஏதாவது தீர்வு கிடைக்கும். புரியுதா? உங்கள் அம்மாவும் நானும் பெரிய சண்டை போட்டு ரொம்ப நாளைக்கு பேசிக்காமல் இருந்தோம். ஒரு நாளைக்கு நானே போய் பேசலாம்னு போனோம். உங்கள் அம்மா பேசாமையே போயிட்டாடா. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குப்பா. சரிப்பா. சரி, நீ போய் பேசுப்பா. வந்துட்டார் நோயின்னு சொல்றதுக்குன்னு. மலர், என்னங்க சொல்லுங்க. நாளைக்கு எந்த ஒர்க்கும் இல்லைன்னா வெளில போகலாம். அப்போ நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுக்கிறேன். மா மா வணக்கம்மா. சொல்லுங்க. நான் அரவணை ஆசிரமத்திலேருந்து வரேன். அங்கே அனாதை குழந்தைங்க முதியோர்கள்லாம் இருக்காங்க. உங்களால் எதனா முடிஞ்ச உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயோ அம்மா, என் கையில எதுவும் காசு இல்லையே. இப்போ நாங்களும் காசாக எதுவும் வாங்குறது இல்லைம்மா. உங்கள் வீட்டில் பழைய துணி நல்ல துணியாக இருந்தால் கொடுத்து உதவுனீங்கன்னா போதும். சரிம்மா இருங்க, நான் இப்போ எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா. அர்ஜுனு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஏதாவது சேர்ச்சா இல்லையா? தேராமியா, எனக்கு ஒரு இழிச்சவா பொம்பளை கிடச்சா. அவ துணிமணிலாம் இல்லைன்னு கொடுத்துட்டால. எனக்கு துணியெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்கல, ஆனால் காசு நிறைய கொடுத்தாங்க. ம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இரு, கூப்பிட்றேன். நான் ஆசிரமத்தில் வரேன்னு ஒரு பிட்டை போட்டதுதான். பாவம்னு சொல்லி வீட்டில் இருந்த துணியெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டா. இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு ஆசிரமத்துலேருந்து வரோம், எங்கள் ஆசிரமத்தில் குழந்தைங்க வயசானவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு ஒரு பிட்டை போட்டோன்னு ஏன் காசு துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இல்லை, எமோஷனலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஆனால் இவங்க இப்படி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. உனக்கு கிடைச்ச காசில் பாதி எனக்கு கொடுத்துரு. எனக்கு கிடைச்ச துணியை வாஷ் பண்ணி விற்கிற காசை பாதி நான் உனக்கு கொடுத்துட்றேன். சரியா? என்ன அந்த பொம்பளை நம்மளே பார்க்குது. சரி சரி வா, தட்டை காலி பண்ணலாம். நில்லுங்க. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? ஹலோ மேடம், யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி அநாத ஆசிரமம்னு பொய் சொல்லி எங்க கிட்ட பணத்தையும் துணியையும் திருடுறீங்களே, அசிங்கமா இல்ல? எத்தனையோ பேரு போட்டுக்க துணி இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம, சொந்த பந்தம்னு யாருமே இல்லாம அனாதையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க கொடுக்குற பணமும் துணியும் அவங்களுக்கு போய் சேர்றதுல ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சா, நீங்க எங்களை ஏமாத்தி எங்க கிட்ட எல்லாத்தையும் வாங்கி அதை வித்து பணமாக்கி நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் உண்மையா யாராச்சும் அநாத ஆசிரமத்துல இருந்து வந்தா எங்க எங்களை ஏமாத்திடுவாங்களோன்னு நினைச்சு பயப்படுறோம். உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். மேடம், போலீஸில் கால் பண்ணிடாதீங்க மேடம். உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும், அப்பதான் நீங்க திருந்துவீங்க. இங்க பாரு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். ம் சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க? பிரசாந்த் தான். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்ப ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? போய் உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசு. இங்க பாரு ஷான், உன்கிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், அவன் வெறும் என் ஃப்ரெண்டு தான். டைம் என்ன? 9 மணி.
9 மணி தான் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற டைமா? இங்க பாரு, நாங்க சும்மா வெட்டியாலாம் பேசல. அவன் வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னான். தயவு செஞ்சு இந்த சந்தேக பார்வையோட என்கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்காத. ஐயோ, நான் யாருப்பா உங்களை சந்தேகப்படுறதுக்கு? ஷான், அவன் சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு. அதை முத நீ புரிஞ்சுக்கோ. ஓ, அந்த தனுஷ் படத்துல வர மாதிரி அவர் படம், நீங்க சோபனாவா? அப்ப நான் யாரு? பிரகாஷ் ராஜா? புரியாம பேசாத ஷான். இப்ப எனக்கு நல்லா புரியுது, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்ப உனக்கு நான் அவன்கிட்ட பேசுறதுதான் பிரச்சனைனா, நான் இனிமேல் அவன்கிட்ட பேசவே போறது இல்ல. போதுமா? ஐயோ, நீ ஒன்றும் விருப்பமே இல்லாம பழக வேணாம்ப்பா. பசங்க எப்படின்னு பசங்களுக்கு தான் தெரியும். அவன் நல்லவன் மாதிரி பேசினா நல்லவன் ஆயிடுவானா? அவன் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இல்ல, எனக்கு புரியல. நீ அவன்கிட்ட ஒரு 1/2 hour பேசியிருப்பியா? அதை வச்சு எப்படி நீ அவனை ஜட்ஜ் பண்ண முடியுது? இங்க பாரு, சில பேரை பழகினா இல்ல, பார்த்தாலே தெரியும் ஃப்ராடுன்னு. அவனை பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு ஃப்ராடுன்னு. யார் ஃப்ராடு? வார்த்தையை பார்த்து பேசு. முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தி உன்னால எப்படி தப்பா பேச முடியுது? அப்படியா? இப்போ என்ன பண்ற? எனக்கும் என் புருஷனுக்கு சண்டே ஆயிடுச்சு, நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம்னு கால் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவன் புருஷன் மோசமானவன், அவன் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அவனை விட்டுட்டு வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். வேணா நீ ஃபோன் பண்ணி பாரு. சத்தியமா அவன் அப்படி சொல்ல மாட்டான். நீ வேணா பாரு. பண்ணு. ஹலோ ஹலோ. பிரசாந்த், எனக்கும் ஷானுக்கும் பயங்கரமா சண்டை ஆயிடுச்சு. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். ஏய், என்ன சொல்கிற? டிவோர்ஸ்லாம் பண்ணாத. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் சீக்கிரம் கோவப்பட்டாலும் அவர் ரொம்ப நல்லவர். ஸோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத. அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் பேசுகிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? நீ போய் தூங்கு. சரிடா. போதுமா? இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். அது எப்படி? இத்தனை மணிக்கு மேல பசங்க பேசினா அது தப்பு இல்ல, அதுவே பொண்ணுங்க பேசினா தப்பு இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நடுவில் சந்தேகம் ஒன்று வந்துருச்சுன்னு வைங்க, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் தங்காது. உனக்கு தெரியாம சந்தேகப்பட்டேன், சாரி. அட்லீஸ்ட் இப்பவாது உனக்கு புரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம். இனி இப்படி நடந்துக்க மாட்டேன்டா. மா மா என்னாச்சு? மா, அந்த பையன் ஜான் இருக்கான்ல, அவன் ஏய் நில்லு. உன்னை நான் 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். உன்கிட்ட லவ்வையும் சொல்லிட்டேன். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரியும் போயிட்டு இருக்க? இங்க பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நான் படிச்சு டாக்டர் ஆகணும். அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலையா? பிடிக்கலன்னா என்னடி அர்த்தம்? இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா பேசு. இந்த பாடி போடின்ற வேலைலாம் வச்சுக்காத. நான் அப்படிதாண்டி பேசுவேன். சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? இரு, நான் யாருன்னு காட்டுறேன். நான் சொன்ன, நீ யாருன்னு காட்ட போறியா? உங்க வீட்டில் தான் ஆம்பளை யாருமே இல்லையே, நீயும் உங்க அம்மாவும் மட்டும்தானே. சி, விடு. என்ன அழகா இருக்குன்னு திமுறா? நாளைக்கு நான் வருவேன், நீ ஓகே சொல்லுற, இல்லைன்னா உன் மூஞ்சி கொலை கொலை நாக்கிடுவேன் பார்த்துக்க. அப்படியா சொன்னா அவன்? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, பயப்படாத, பாயன் கூட. முகில், நீ சொன்ன ஜான் இவன் தானா? என்ன ஆளை கூட்டிட்டு வரேன்னு உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்க? என்னடா இதான் ரொம்ப பேசிட்டு இருக்க? ஏண்டா, அவ தான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன்டா அவளை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ற? அவ லவ் பண்ணலன்னு சொன்னா அதுக்காக அவ மூஞ்சில யா முகில். பயப்படாத, வெறும் தண்ணி தான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களால வெளியில நிம்மதியா நடக்க முடியல. எங்க போனாலும் சல்ட்டு மூஞ்சி அடிக்கிறேன்னு எங்களுக்குலாம் பயமாவே இருக்கு. இனிமே நான் பயப்பட மாட்டேன். ஏண்டா, நான் தெரியாம தான் கேட்குறேன், உங்க அம்மாவை பத்தி நினைச்சு பார்த்திருக்கேடா? அவங்களெல்லாம் நினைச்சினா இந்த மாதிரிலாம் நினப்பு வருமாடா உனக்கு? முகில், நீ எங்க போனாலும்
ஸ்கூலு காலேஜு வேலைக்கு போகிற இடம் இப்படி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து போராடி ஜெயிச்சாகணும். அப்பதான் இந்த மாதிரி ஆளுங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்ட முடியும். புரியுதா? வா. அம்மா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைம்மா, நாளைக்கு லீவு வேணும். ஆஸ்பத்திரியில் செக்கப் வர சொல்லியிருக்காங்க. என்ன சொன்ன? லீவ் வேணுமா? நீ லீவ் போட்டா இங்க பாத்திரம்லாம் யாரு கழுவுறது? அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா பாத்திரத்தை கழுவிட்டு எங்க வேணாலும் போ. ஆமாம்மா, தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் லீவு கொடுங்கம்மா. வேணா என் சம்பளத்துல வேணா குடிச்சிங்கம்மா. சம்பளத்துல புடிச்சுக்கிட்டா பாத்திரம்லாம் தானா வந்து கழுவிடுமா? லீவ்லாம் கொடுக்க முடியாது. நாளைக்கு வீட்டுக்கு வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் எங்கனாலும் கிளம்பிக்கோ. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. உனக்கு எதுக்கு நான் கருணை காட்டணும்? ஒழுங்கா வேலை பார்க்க துப்பு இல்லை, இதுல கருணை வேற. அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, தயவு செஞ்சு நாளைக்கு லீவு கொடுங்கம்மா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இவளுக்கு நாளைக்கு லீவ் வேணுமா? கேட்டா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணம் வேற. ஏய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்கள மரியாதையா பேசுன்னு. அம்மா, நீங்க லீவ் எடுத்துக்கோங்கம்மா. இவன் நாளைக்கு லீவ் எடுத்தா யார் பாத்திரம் கழுவா? என்னாலாம் கழுவிட்டு இருக்க முடியாது. வேணா நீ கழுவு. நானே கழுவிக்கிறேன். நீ அவங்கள மரியாதை எல்லாம் பேசினல, அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. இப்படி அவங்கள மரியாதை இல்லாம தான் பேசுவேன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிரு. வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா உனக்கு? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்படி மரியாதை இல்லாம பேசுற. வீட்டு வேலை செய்யறவங்கன்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? அவங்க குழந்தைக்கு முடியலன்றதுக்காக தான் லீவ் கேட்கறாங்க. நாளைக்கு நம்ம பையனுக்கு ஏதாச்சும் ஆகி நீ ஆபீஸ்ல போய் லீவ் கேட்டு அவன் தர முடியலன்னு சொன்னா நீ சும்மா இருப்பியா? ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. தப்புதாங்க, என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பை என்கிட்ட கேட்காத, அவங்ககிட்ட கேளு. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. இல்லைம்மா, நான் இவ்வளோ திமிரா பேசி உங்களை மரியாதை இல்லாமல் நடத்திருக்க கூடாது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. பாத்தியா, அவங்களே உன்னை எவ்வளோ மரியாதையா பேசுறாங்கன்ட்டு. ஆனா நீ அவங்க நிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுற. எல்லாம் பண திமிரு. இனிமேலாச்சும் அடுத்தவங்க சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்க, மரியாதை கொடுத்து பேசு. தம்பி, சாப்பிட என்னப்பா இருக்கு? மேடம், சாப்பிட என்ன மேடம் வேணும்? 2 இட்லி ஒரு வடை. பெருசே, உனையனே சாப்பிட வேணும்? தோசை இருக்கா? இருக்கு. ஒரு நெய் தோசை ஒன்று கொடுப்பா. நெய் ரோஸ்டா? நெய் ரோஸ்டி 70 ரூபா. சாப்பிட காசு வச்சிருக்கியா? நீ கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. அப்புறம் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. கண்ணு தெரியலையா? இங்கே தானே இருக்கு, எடுத்து குடி. மேடம், வேற ஏதாச்சும் வேணுமா? ஒரு நெய் ரோஸ்ட் இருந்தா எடுத்துக்கலாம். ஓகே மேடம். தம்பி, ஒரு வெங்காய தோசை கொடுமா. எது? ஆனியன் தோசையா? ஃபர்ஸ்ட் ஒரு நெய் தோசை வாங்கினேன், அது 70 ரூபா. இப்போ நீ கேட்குற ஆனியன் தோசை 80 ரூபா. ரெண்டும் சேர்த்தா 150 ரூபா. சாப்பிட கையில் காசு வச்சிருக்கல? நீ எடுத்துட்டு வாப்பா. பார்க்க ஊர் நாட்டு அம்மா இருக்கா, சாப்பிட்ட சாப்பாடு காசு கொடுப்பானா இல்லையான்னு தெரியலையே. அந்த பெரியவருக்கு மட்டும் மரியாதை கொடுக்காம பேசுறீங்க? அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தியா? பார்க்கவே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கா. அவளை மட்டும் நல்லா கவனிச்சேன்னு ஏன் டிப்ஸ் கொடுப்பானா? அப்படியே அந்த ஆளை பாரு, பார்க்க ஊர் நாட்டு அம்மா இருக்கான். நல்லா வேட்டியும் சட்டையுமா. அவன்கிட்ட சாப்பிட்ட சாப்பாடு கூட காசு இருக்கான்னு தெரியலடா. காசு கொடுக்காம கருணையை காட்டி ஓடிட்டானா? அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், சரியா? அதெல்லாம் தப்புனே. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. தம்பி, எவ்வளோ ஆச்சு? மேடம்,
ஒரு 2 இட்லி, ஒரு 20, ஒரு தோசை, 2 வடை, 100 மேடம். என்ன 100 தான் தராங்க? தம்பி இல்லைப்பா, யோ பெருசு, உன் பில்லு 150 என்ன 50 நீட்டுற? தம்பி இது டிப்ஸுப்பா. நான் சாப்பிட்ட பணத்தை அந்த தம்பிகிட்ட அப்பவே கொடுத்துட்டேன். ஏமா பேச்சு சட்டை போட்டிருக்கான், எவ்வளோ நமக்கு டிப்ஸ் தருவான்னு தானே பார்த்தேன். அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு தெரியுமா, பேச்சு சட்டை போடுறவங்களாம் சாப்பிடக்கூடாதா? பேச்சு சட்டை போடுறவங்களாம் ஏமாத்துறவங்களா? இன்னமும் அந்த உடையை பார்த்து ஒருத்தருடைய எடை போடுறீங்க. மகாத்மா காந்தி கூட பேச்சு தான் போட்டிருந்தாரு, அவரை ஏமாத்துறவரா? ஏமா இப்படி கடைக்கு வரவங்களெல்லாம் ஆளை பார்த்து மதிப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படிப்பா கடைக்கு வருவாங்க? ஐயா நான் வேணும்னு பண்ணல ஐயா. நீ டிப்ஸு கொடுப்பேன்னு பார்த்து பார்த்து கவனிச்ச அந்த பொண்ணு உன்னை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. நம்ம கடைக்கு வரவங்கள மனசார கூப்பிட்டு சாப்பாடு போட்டாதான் அவங்க மனசும் நிறையும், வயரும் நிறையும். ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயோ பரவாயில்லப்பா. அண்ணா ரொம்ப பசிக்குது, சாப்பிட சாப்பாடு இருக்குமா? என்ன தம்பி இப்போ சாப்பாடு கேட்டிருக்க? சாப்பாடுலாம் முடிஞ்சுப்பா. இல்லைண்ணா என் கையில் காசு இல்லை, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணா. என்னப்பா சொல்கிற? 2 நாளாக சாப்பிடலையா? கையில் காசு வேறு இல்லைண்ணா. நான் ஊர்லேருந்து இங்கே வேலைக்கு தேடி வந்தேண்ணா நான். ஆனால் வேலையும் கிடைக்கலண்ணா, காசும் வச்சிருந்ததெல்லாம் செலவு பண்ணிட்டேண்ணா. தம்பி எல்லாம் மீந்து போன சாப்பாடு தான்ப்பா இருக்குது, இது எப்படிப்பா நீ சாப்பிடுவ? ஐயோ பரவாயில்லண்ணா, நான் ஒன்றும் ருசிக்கு சாப்பிட்லண்ணா, பசிக்கு தான் சாப்பிட்றேன். அதனால எனக்கு எந்த சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்லண்ணா. சரி இருப்பா. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, என் கையில் காசு சுத்தமாக இல்லை, நான் வேணால் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கட்டுமாண்ணா? தம்பி உனக்கு வேலை கொடுத்தா செய்வியா? ஆ செய்வேங்க்கா. அப்போ சரி, நீ இங்கே வேலை பார்த்துக்கோ. ஆனா சம்பளம் எதுவும் கிடையாது, 3 வேளை சாப்பாடு கொடுத்துருவோம், நீ இங்கே கூட தங்கிக்கலாம். என்னப்பா யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் செய்கிறேன். அப்போ சரி, நீ உள்ள போய் வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டு போ. சரிக்கா. சாரா கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்க, நான் போய் தோசை மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். தோசை மாவா? எதுக்கு? அந்த பையன் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு போய் பழைய சாப்பாடையே போட சொல்கிற? சரி நான் போய் தோசை மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அந்த பையனுக்கு போய் தோசை மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுப்பீங்களா? என்ன சாரா பேசிட்டு இருக்க? பின்ன என்னங்க, முதல்ல நான் அந்த பையனை எதுக்கு வேலைக்கு எடுத்தேன்? யாராச்சும் வேலையை மட்டும் செஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு சம்பளம் வாங்காம இருப்பாங்களா? அந்த பையன் கிட்ட இருந்து நல்லா வேலையை வாங்கிட்டு டெய்லி மீந்து போன சாப்பாடை கொடுத்தா போதும், அவன் கம்முன்னு சாப்பிட்டு நமக்கு நல்லா வேலை பண்ணி தருவான். சாரா என்ன சாரா பேசிட்டு இருக்க? நீ கூட அந்த பையனுக்கு வேலை கொடுத்து சாப்பாடு போடுறேன்னு சொல்லும்போது அந்த பையன் மேல இருக்கிற மனிதாபிமானத்தில் பண்ண நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சுயநலமா யோசிப்பா நான் நினைச்சு கூட பார்க்க. மனுஷங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது 3 வேளை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். நீ அந்த பையனுக்கு வேலையை வாங்கிட்டு சாப்பாடு கூட ஒழுங்கா போட மாட்ட போல. இங்கே பாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் பசின்னு ஒன்று இருக்கு, அது எப்படியும் தீர போறது கிடையாது. ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. தப்புதாங்க, நான் ஏதோ சுயநலமா யோசிச்சு இப்படி பேசிட்டேன். இந்த உலகத்திலேயே ஏழைக்கும் பணக்காரனுக்கும் சமமா கிடைக்கிறது சாப்பாடு மட்டும் தான், அதையும் பிரிச்சு பார்த்துறாதீங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க போய் தோசை மாவு வாங்கிட்டு வாங்க, நானே அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துறேன்.